தோழர்களுக்கும் வணக்கம். நான் மார்க்சியத்தில் அடிக்கட்டுமானம் மேற்கட்டுமானம் அப்படிங்கிற தலைப்பு உரையாடுறேன். ஏன் அடிக்கட்டுமானம் மேற்கட்டுமானம் பற்றி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? இதை பற்றி பொதுவாக மார்க்சியர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு அப்படிங்கும்போது குறிப்பாக இந்த தலைப்பு பற்றி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க சிறந்த மார்க்சியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நபர்கள் இந்த அடிக்கட்டுமானத்தையும் மேற்கட்டுமானத்தையும் எப்படி பார்த்தாங்க, அது என்ன தவறு இருக்கு, அது இந்திய சூழலில் இருந்த மார்க்சியர்கள் அவங்களுடைய கட்சி நடவடிக்கைகள், அவங்க வச்ச திட்டம், இதுல அவங்களுடைய பார்வையில் என்ன தவறு இருக்கு. ஏன்னா இந்த தவறு அடிப்படையில் பல பிரச்சனைகள் உருவாகும். மார்க்சியல் மத்தியிலே சில பிளவுகளும் உருவாகும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மார்க்சியத்தை சொல்லப்படுகிற அடிக்கட்டுமானம் மேற்கட்டுமானம் இதுல சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் இந்த தலைப்புல பேசணும் அப்படின்னு நினைச்சேன். முதலாவது ஒரு காட்ஸ்கி அந்த காலகட்டத்தில் மார்க்சிய அறிஞர்களுக்கும் ஒரு சிறப்பாக பேசப்பட்ட ஒரு அறிஞர். அவர் கிட்டத்தட்ட ஒரு இந்த மார்க்சிய நூல்ல 2வது பக்கத்துல இந்த அதிகாரத்துல 2வது பேரா மார்க்ஸ் சொல்லியிருக்காரு, ஏங்கல்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு மார்க்சியத்தை சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒரு நபர். ஆனா மார்க்ஸ் இந்த அடிக்கட்டுமானமும் மேற்கட்டுமானமும் அப்படிங்கிறத ஒரு லாஜிக்கல் டிவிஷனா தான் அவர் முன்வைக்கிறார். அப்படிதான் இப்ப எதிர்ப்புகளின் ஒற்றுமையும் போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கும் சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு ஒற்றுமையும் இருக்கு, ஒரு போராட்டமும் இருக்கு. ரெண்டும் ஊடுருவி இருக்கு. போடப்பட்ட மாதிரி அடிக்கட்டுமானம் தனியாகவும் மேற்கட்டுமானம் தனியாகவும் இல்லை. அது ரெண்டும் ஒரு அந்த ஃபோர்ஸஸ் பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது அவருடைய அர்த்தம். அப்போ இந்த காட்ஸ்கி அவருடைய எண்ணத்துல இதை பற்றி சொல்லப்படுது வெளிப்படுத்துறாரு எளிமையா அப்படின்னாக்க மார்க்ஸ் பொருளாதார அடிக்கட்டுமானம் தான் சமூக மாற்றத்துக்கு அடிப்படையான காரணம். அதுதான் ஒரு உந்து சக்தியாக இருக்கு. அப்போ மார்க்சியம் சொல்லக்கூடிய பல்வேறு உற்பத்தி முறைகள் மாறி வருவதற்கு அந்த அடிக்கட்டுமானத்தில் ஏற்பட்ட விளைவுதான் காரணம் அப்படின்னு பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த முதலாளித்துவ சமூகத்திலிருந்து சோசியலிசத்துக்கும் நாம போயிடலாம். அந்த மாதிரி ஒரு கருத்து. அது சாஸ்திரத்துல என்ன அப்படின்னாக்க மேற்கட்டுமானத்தினுடைய பங்கை மறுத்து அதனுடைய வீச்சை கம்மியாக மதிப்பிடுது. இன்னொன்று இயற்பியல் ரீதியாக பார்த்தாங்க. சொன்ன சிந்தனையுடைய பங்கை குறைத்து மதிப்பிடுவது இல்லைன்னா அது அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறது தான். அவரோட தான் செஞ்சாரா அப்படின்னாக்க இல்லை. அதுக்கப்புறம் அந்த மார்க்சியம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்டத்தில் காட்சி அப்படின்னு அவர் சொல்ற அளவுக்கு அவருடைய எந்திரங்கள் மாறி இப்போ அதுக்கு அடுத்தது ஒரு புரட்சிகள்லாம் நடந்து ஸ்டாலின்
சோவியத் ரஷ்யாவில் உள்ள பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து வெளியிட்டாரு. அந்த நூலை வெளியிட்ட உடனே மாவட்ட நூல் படிச்சு அதுக்கு ஒரு விமர்சனம், ஒரு சின்ன விமர்சனம் இல்லை. விமர்சனத்துல முதல் பட்டியலே இருக்குது என்ன அப்படின்னாக்க, ஒரு சோவியத் நாட்டினுடைய புரட்சி, பாட்டாளி புரட்சி நடந்த முதல் நாடு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நாட்டில் எப்படி வந்து இந்த சோவிய அந்த கட்டுமானம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மேற்கட்டுமானத்தை பற்றி ஒரு வரிகள் அப்படின்னு குறிப்பிடாரு. அப்போ மேற்கட்டுமானத்தை பற்றி ஒரு வரி கூட இல்லைன்னா மேற்கட்டுமானத்தினுடைய பகுதியிலையா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியாது. இந்த மாதிரி நாம வந்து சில உதாரணத்தை சொல்ல முடியும். அப்போ மாவோ வந்து ஒரு இதில் சொல்றாரு, இந்த பண்பாட்டு சாதிய சிந்தனைகள் இருக்கிற இந்த சமுதாயத்துல அதை பத்தி அதை கலையணும்னு பேசின நபர்களையும் கூட வந்து மாசியம் அல்லாதவர்கள் வந்து அவங்க வந்து தேவகாத வேலை செய்யறாங்க. தேவகாத வேலை செய்யறாங்க எத்தனை அடிப்படை சொல்றாங்கன்னாக்க உற்பத்தி முறை மாறினா காரணம் மாறிடும். இப்ப எவ்வளவு தோழர் வந்து சொல்றது என்னன்னாக்க, இந்த சாதி வந்து ஒரு நிலவுறவை சார்ந்த ஒரு இது அதுக்கான ஒரு கட்டமைப்பு. நிலவுறவை மாறிச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்கா சாதி வந்து போயிடும். நம்ம செய்ய தேவையில்லை. சரி, அப்படின்னாக்க நிலவுறவை போகணும் எது வரணும், முதலாளித்துவம் வரணும். முதலாளித்துவம் வரணும்னாக்க என்ன வளரணும், உற்பத்தி வளரணும். உற்பத்தி வளரணும்னா என்ன சொல்றோம், முதலாளித்துவ உற்பத்தி சக்தி வளரணும்னு சொல்றோம். அப்போ வந்து அங்கே வந்து ஒரு முன்னெடுப்பு, அப்போ வந்து நம்ம வந்து வர்க்க பாராட்டு இருக்குமா, முதலாளித்துவத்தை ஆதரிக்கலாமா. அப்போ இந்த அடிக்கட்டுமானத்துக்கும் மேற்கட்டுமானத்துக்கும் உள்ள தொடர்பு, இதை பற்றியான புரிதல், இதுல வந்து ஒரு சில எழுத்துக்களை வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதெல்லாம் வந்து எழுதுவோம். இரண்டாவது, இந்த தீர்மானவாதம் மார்க்சியம் சொல்லக்கூடிய சமூக வளர்ச்சியில வந்து ஒரு உற்பத்தி முறைக்கு எப்படி வந்து மாறி வந்து போயிட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு 5 உற்பத்தி முறை வந்து அவர் குறிப்பிடுறாரு. அதுல வந்து முதலாளித்துவத்திலிருந்து ஒரு சோசியலிச சமூகம், உருவாக்கி சமூகம் வந்து இந்த உற்பத்தி முறையுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து நிகழும் அப்படின்னு ஒரு இடர்மிசத்தை வந்து முன்வைக்கிறார். அவர் வச்ச தீர்மானவாதத்துக்கும் இவங்க குறிப்பிட்ட தீர்மானவாதத்துக்கும் பெரும்பாலும் வித்தியாசம் இருக்கு. அவர் வந்து ஒரு லார்ஜர் கான்டெக்ஸ்ட் வந்து சொல்றாரு. அது வந்து இங்க வந்து எவ்வளவு பேர் வந்து கட்டுரைகள், பதிவுகள், நூல் பதிவுகள் எல்லாம் பார்க்க என்ன பண்றாங்கன்னா, தொழில்நுட்பம் வளர்ந்தா வந்து எல்லாம் மாறிடும் அப்படி பேசுறாங்க. இன்னொன்று வந்து அலுவலகம் பேசும்போது சொன்னாங்க, எல்லாம் தானாக கட்சி எடுத்து எல்லாருக்கும் போராட்டம் இருக்கு, எல்லாத்துக்கும் உட்கார்ந்து இருக்கலாமே அப்படின்னு. உண்மையா மறைப்பவங்க இவங்க பேசுறது என்ன, இவங்க பேசுற தீர்மானவாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க கட்டாயம் தான், விதிவாதம் தான். கிட்டத்தட்ட பாப்பமா சொல்ற விதிப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னாக்க அதுதான் ஒரு கடைசி சட்டத்தை பார்த்து நல்லா வரும். அது எந்த சிந்தனை அப்படின்னாக்க இவங்க பொருள்வாதம்னு சொல்லிட்டு கருத்து பார்த்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு கடவுள் நம்பிக்கை மாதிரி ஒரு அப்படியான ஒரு சிந்தனை போக்குதான். அடுத்ததான் வந்து பொதுவாக வந்து இந்த தத்துவம் சார்ந்து, கோட்பாடு சார்ந்து மார்க்சியத்தில் வந்து பேசப்படுது ஒரு பிரச்சனை எப்பவுமே வந்து தொடர்ச்சியா. அது என்ன பிரச்சனை அப்படின்னாக்க வந்து எதுக்காக நம்ம வந்து ஒரு கோட்பாட்டு சார்ந்து இல்ல தத்துவம் சார்ந்து விவாதிக்கிறோம் அப்படின்னாக்க இது வரைக்கும் நம்ம எடுத்த முடிவுகள் சரியா, நம்ம தான் தவறு செஞ்சிருக்கோமா, அந்த கோட்பாட்டுல எந்த தேவை இருக்கு, எங்கள் என்ன சொல்லுது அப்படின்னாக்க
எல்லாம் இயக்க போக்குல இருக்குன்னாக்க கீழே இயக்க போக்குல தான் இருக்கு. ஒரு சமூகம் மாறிட்டே வருது அப்படின்னாக்க அந்த சமூகத்துடைய வளர்ச்சி, அந்த சமூகத்துடைய சிந்தனையோட வளர்ச்சி, அதனுடைய பொருளாதார வளர்ச்சி எல்லாமே இயக்க போக்குல தான் இருக்கு. ஆனா இதை பற்றிய விவாதங்கள் வரும்பொழுது நேரில் எல்லாம் நிப்பாட்டாங்க. கம்யூனிஸ்டுடைய தியாகத்தை நிப்பாட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் அது பண்ணலையா, உயிர் தியாகம் செய்யலையா, போராடலையா, எவ்வளவு போராட்டங்கள் வந்திருக்கு. அப்போ கம்யூனிஸ்டுடைய தியாகத்தை கொண்டாந்து அது தனியா எந்த ஒரு கம்யூனிஸ்டும் கம்யூனிஸ்டுடைய தியாகத்தை போராட்டம் செய்யணும். யாராவது ஒரு கம்யூனிஸ்ட் வந்து இல்ல அவர் செத்து கூடாது இப்போ சாமி போராட்டம் யாரும் சொல்லுவாங்க. அவங்க எந்த ஒரு கம்யூனிஸ்ட் இருக்க முடியாது. ஆனா இந்த கோட்பாட்டு தத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை விவாதிக்கும் போது ஒரு டிஸ்கிளைமர் சொல்றோம் அப்படின்னா அந்த தயவு செய்து கம்யூனிஸ்டுடைய தியாகத்தை முன்னாடி பண்ணணும். அது யாரும் குறைவு மதிப்பில்லை. அது அவங்களுடைய தியாகம் வந்து போட்டுக்கொள்ளக்கூடியது, அவருடைய போராட்ட குணம் வந்து போட்டுக்கொள்ளக்கூடியது. அது எல்லோரும் அறிந்தது. இதை பற்றி பேசும்போது கோட்பாட்டு ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் வந்து விவாதங்களை முன்வைக்கணும் அப்படின்றது வேண்டும். அடுத்ததாக இந்த அடிக்கட்டுமானம் மேற்கட்டுமானம் பற்றி பேசும்போது ஒவ்வொரு சமூக அமைப்பும் வந்து வெவ்வேறு வகையான சோசியல் எக்கனாமிக் ஃபார்மேஷன், சமூக பொருளாதார உருவாக்கப்படுகிறது. வந்து நீங்க எந்த நாட்டையும் ஒரு நாட்டுடைய அப்படியே பொறுத்தவே முடியாது. மார்க்ஸ் சொல்ற 5 வகையான உற்பத்தி முறை, நாடாண்மை, நிறுவன சமூகம், முதலாளித்துவம், இதெல்லாம் வந்து அந்த உற்பத்தி முறைகளை வந்து எங்கெல்ஸ் என்ன கொடுக்குறாரு அப்படின்னாக்க இது எந்த சமூகத்தையும் வந்து எக்ஸாக்டா ஃபிட் பண்ண முடியாது. ஒவ்வொரு சமூக வளர்ச்சியுமே வந்து தனித்துவமா இருக்கு. அது கோணல் திசையில அந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ நீங்க என்ன பிரச்சனை அப்படின்னாக்க மார்க்ஸ் வந்து 5 விதமான உற்பத்தி சொல்லிட்டாரு. அப்படிதான் சமூக வளர்ச்சி இருக்கு அப்படின்னாக்க அப்படியே கொண்டாந்து போட்டு இங்க வந்து ஆண்டாளி சமூகம் எந்த வருஷத்துல எந்த வருஷத்துல இருந்துச்சு அப்படின்னு தேவை. இங்க என்னவா இருந்துச்சோ அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாம அதுல வந்து எப்படி கூட நம்மளாம் வந்துட்டு சொல்லாம அது அப்படியே வந்து ஒரு பிரிண்ட் பண்ணி பார்க்குது. இப்படியான ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. அந்த அடிப்படையில நம்மளுடைய சமூக பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனித்துவமாக இருக்கிறது. எல்லாமே வந்து வெவ்வேறான முதலாளித்துவ பொருள் முறை வளர்ச்சி கட்டத்தில் இருக்குது. எல்லாம் ஒரே கட்டத்தில் இல்லை. உலகம் பூரா எப்படி வந்து இந்த சொல்ற மாதிரி முதலாளித்துவ வளர்ச்சி வந்து சீரா இருக்காது, வெவ்வேறு நாட்டில் வெவ்வேறு கட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கேயும் வந்து அந்த சோசியல் எக்கனாமிக் ஃபார்மேஷன் வந்து வெவ்வேறாக இருக்கு. அப்போ அதை வந்து தனித்துவமாக ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்ததான் வந்து இந்த அடிக்கட்டுமானம் மேற்கட்டுமானம் அப்படின்னு நம்ம பேசும்போது இயற்கை அப்படிங்கிறதை வந்து கடந்துதான் வந்து மனிதன் அவனுடைய தேவைக்கு உற்பத்தி செய்யும் பொழுது சமூக விதிகள் உருவாக்கும். மனிதனுடைய நடவடிக்கை இல்லாமல் சமூக விதிகள் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ வாசி என்ன சொல்லுது அப்படின்னாக்க இந்த டிட்டர்மினிசத்தை அது எப்படி சொல்லுது அப்படின்னாக்க தீர்மானத்தை எப்படி சொல்லுது அப்படின்னாக்க இந்த சமூக விதிகளை சரியாக புரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் சமூகம் இந்த திசையில நோக்கி நாம வந்து அதாவது வந்து அந்த திசையை வந்து தீர்மானிக்க முடியும். நம்மளுடைய போராட்டங்களுடைய எல்லையை வகுக்க முடியும். கூட்டுத்தனமா வந்து நாளைக்கு இதை பண்ணிடலாம், அடுத்த வருஷம் இதை பண்ணிடலாம் அப்படின்னு இல்லாம இந்த சமூக விதிகளை வந்து சரியா புரிஞ்சிருந்தாக்க
என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தா துல்லியமா இந்த இடத்துக்கு சேர முடியும் அப்படிங்கிறத மார்க்சியம் வலியுறுத்து. அதே மாதிரி இந்த அடிக்கட்டுமானம் மேற்கட்டுமானம் பற்றி பேசும்பொழுது இங்க ஒரு முக்கிய இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னாக்க, மனிதனை நீங்க எடுத்து ஒரு உதாரணம் சொல்லுங்க. மனிதனை இந்த சென்டர் பேருக்கு எடுத்துட்டா என்ன இருக்கும்? உணர்வு வெறும் இயற்கை முழுக்கா இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க, இங்க மனித நடவடிக்கையினுடைய முக்கியத்துவத்தை சரியாக அங்கீகரிக்கவில்லை. அதாவது பொருள் தான் சிந்தனை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது பொருள் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நடுவாக்கள் ஒரு சில விளக்கம் ரொம்ப முக்கியமான விளக்கம்னாக்க, இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் சொல்றாரு, அந்த நடைமுறையை தான் சொல்றாரு. அதுல இருந்து தான் மனிதனுடைய இன்டெலிஜென்ஸ் வாழ முடியும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. அப்படிங்கும்போது ஒரு உதாரணத்துக்கு வடகொரியாவில் ஜூச்சி ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம் கொண்டு வராங்க. அந்த ஐடியா ஜூச்சி ஐடியாவில் தொடர்புமே எப்படி வருது அப்படின்னாங்க, மாஸ்டர் ஆஃப் தி வேர்ல்ட், மனிதன் தான் இந்த உலகத்தினுடைய மாஸ்டர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த ஜூச்சி ஐடியாவை ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தாக்க, நான் என்னுடைய அனுமானத்தை பார்க்கும்போது இந்த அடிக்கட்டுமானம் மேற்கட்டுமானம் பற்றி எங்கேயோ அந்த குழப்பம் வந்தது. அப்போ குழப்பம் இருக்கும்பொழுது அந்த ஜூச்சி ஐடியாவை முன்னாடி வைக்கிறாங்க. முன்னாடி வச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, அந்த புத்தகத்துடைய முதல் இது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இதை டைரக்டல் மெட்டீரியல்ஸை நாங்கள் வேற மாதிரி எழுதுறதுக்கு முயற்சி செஞ்சோம், இல்லை மார்க்ஸோ எங்கிலீஷோ சொல்லாததை நாங்கள் சேர்த்து ஏதாவது சொல்லணும்னு முயற்சி பண்றதோ அதெல்லாம் கிடையாது. மார்க்ஸ் எங்கிலீஷ் அவங்க வாழ்ந்த காலத்தில் மனித நடவடிக்கை குறித்து, மனிதன் குறித்து அதிகமான விளக்கங்கள் அவங்க காலத்தில் கொடுக்க முடியல. குறிப்பா மேற்கட்டுமானத்தை பற்றி ஏங்கல்ஸ் லாங்கு நினைக்கிறேன். அவரு இறுதி காலத்தில் ஒரு லெட்டர் எழுதும்போது அவர் சொல்றாங்க, ப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ரியல் லைஃப், இதை தாண்டி மார்க்சியம் எதையே சொல்லல. நீங்க பொருளாதாரம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நீங்க பேசுறீங்க அப்படின்னாக்க, இந்த பொருளாதார அடிக்கட்டுமானத்துக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கிறதா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இந்த மேற்கட்டுமானத்தினுடைய எல்லா போர்சஸும் ஆக்ட் ஆகுது. ஆனா இறுதியா அடிக்கட்டுமானம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது அப்படின்னு சொல்றாரு. இறுதியான்னு சொல்லும்போது காலம் வந்துச்சு அப்படின்னாக்க, நம்ம காலத்தை புரிஞ்சுக்கணும். எந்த கட்டத்துல ஒரு தீர்மானகரமான சக்தியா மாறுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். அதை எதை வச்சு டிஃபைன் பண்ண முடியும்னா, நம்ம சமூகத்திலே எப்படி புரிஞ்சிருக்கோம் அதை வச்சு டிஃபைன் பண்ண முடியும். ஆனா 24 நேரமும் அடிக்கட்டுமானம் தீர்மானகரமானது அப்படின்னாக்க அதுக்கு விதிவாதத்துக்கும் போய் முடியும். இது ஒரு சிக்கல். அப்படி சொல்லும்போது வரலாறு மனிதர்களால் படைக்கப்படுகிறது. மனிதர்கள் இல்லை என்றால் வரலாறே கிடையாது. மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மனித நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவனுடைய சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவன் உற்பத்தி வைக்கிறவன் சமுதாயத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன். அதுதான் அவனுடைய சிந்தனையின் வளர்ச்சி தவிர சும்மா பார்க்கறதுனாலையோ அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்த வளர்க்கணும். அதே திரும்ப இப்போ அது நிறைய பேர் பேசுறது பார்க்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னாக்க, எப்பவுமே ஒரு கட்டத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட விளைவுகள் ஏற்படும். இதெல்லாம் மார்க்சியம் சொல்லுது. There will be a tendency
ஒரு புரட்சிக்கான சூழ்நிலை கூட வரலாம். ஆனா அந்த புரட்சிகர வர்க்கம் வந்து எப்படி மேற்கொள்ளுது, எவ்வளவு எஃபெக்டிவா வந்து அதோட எதிர்சக்திகளை மேற்கொள்ளுது, சித்தாந்த ரீதியாகவும் களத்திலையும் எப்படி மேற்கொள்ளுது, இதை வச்சுதான் வந்து அது தீர்மானகரமானதா இல்லையாங்கிற முடிவு வரும். இந்த மோர் தென் ஒன் பேஸ் ஆஃப் அதாவது ஒரு டெண்டன்சி உருவாகுது, அதுல இருந்து வந்து ஒன்று அல்லது பல விளைவு வந்து உருவாகும். இதுக்கு வேறு முக்கியம் இது உதாரணம் தேவையில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலே வந்து 2 வருடங்கள் மோதி கொண்டிருப்ப ஒன்னே ஒரு வருடம் இன்னொரு வருடம் வீழ்த்தோம், இல்லைன்னா 2 வருடத்துக்கும் சமமான அழிவு ஏற்படுத்த சொல்லியிருக்கு. இதையும் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, பொருளாதார தீர்மானவாதத்தை முன்வைக்கிறவங்க எல்லாரும் இந்த மறுக்கிறாங்க. நீங்களா ஒண்ணுக்கு மேல ஒரு அப்படிலாம் இல்லை. அடுத்தது புரட்சி, அதுக்கப்புறம் சோசியலிசம், அதுக்கப்புறம் வந்து கம்யூனிசம், அப்படியே போயிட்டே இருக்கலாம். அப்ப அப்படி சொல்றதுடைய விளைவு என்ன அப்படின்னாக்க, சாராம்சத்துல வந்து ஒரு கிளாஸ் பண்ணே வருகிறது, மனித நடவடிக்கையே வருகிறது, மனிதனுடைய போராட்டத்தை வாங்கிறது. அதுதான் சொல்லுது. வரலாறுல ஒரு ப்ரோக்ரசிவ் ஃபோர்ஸ் முற்போக்காளர்கள் இவங்கதான் வரலாறு வந்து முன்னகர்த்தி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா எப்பவுமே இந்த முற்போக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக தான் இருக்கு. ஆனா அவங்களுடைய கருத்து பிரச்சாரம், அந்த கருத்து பிரச்சாரம் தான் ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கி, ஒரு பெரிய மக்கள் எழுச்சியை உருவாக்கி. ஏன் அவங்களுடைய கருத்து பிரச்சாரம் வந்து ஒரு மக்கள் எழுச்சியை உருவாக்கி இருக்காங்கன்னா, அவங்க சமூகத்துக்கு சரியாக புரிஞ்சு என்ன செஞ்சா வந்து சமூகத்தை வந்து இந்த கட்டத்துக்கு ஒரு அடுத்த எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து சரியா அனுமானிச்சதுனால அவங்க வந்து நம்ம சிறந்த புரட்சியாளர்கள் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி சிந்தனைக்கும் பொருளுக்கும் உறவுக்கு சொல்லும்போது நவரத்ன சொன்ன மாதிரி மார்க்ஸ் வந்து அவருடைய எக்கனாமிக் பிலாசபிக்கல் மேனிஃபெஸ்டோஸ் வந்து பார்ட் அண்ட் பீயிங் ஆர் டிஸ்டிங்க்ட் பட் தே ஆர் ஆல்சோ இன் யூனிட்டி வித் ஈச் அதர். தனித்தனியா அதுக்கான ஒரு தனியா சொல்லலாம். இது ஒரு டிஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் இருக்கு, இது ஒரு டிஸ்டிங்கான ஃபீச்சர் இருக்கு சொல்லலாம். ஆனா ரெண்டும் இணைந்து இருக்கு, ஒன்றாக ஒன்று வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறது வந்து அடுத்த வருஷமா வந்து மார்க்சியம் வந்து சொல்லுது. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள இணைப்பை துண்டித்து விட்டு வெறுமனா வந்து அடிக்கடிமானத்தை தீர்மானவாதத்தை முன்மொழிபவர்கள் அதிகமாக பார்க்க முடியும். மார்க்ஸ் வந்து அவருடைய ஜெர்மன் சித்தாந்தம் அந்த நூல்கள் வந்து அந்த கான்சியஸ்னஸ் பற்றி சொல்லும்போது அவர் எப்படி சொல்றாருன்னாக்க, பீயிங் ஆஃப் மேன் இஸ் ரியல் லைஃப் ப்ராசஸ் அப்படிங்கிறார். அவருடைய நேரடி வாழ்க்கையில அவருடைய அந்த ரியல் லைஃப் ப்ராசஸ், அந்த நடைமுறை அதையெல்லாம் குறிப்பிடுறாரு. அதுல இருந்து தான் கான்சியஸ்னஸ் உருவாகுது. இதை பற்றி வந்து ஒரு ஒரே ஒரு வாக்கியம் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ப்ரிசைஸா இதை பற்றி வந்து லெனினுக்குரிய அந்த எழுத்துக்கள் வந்து இருக்கிறதுனால அதை வந்து ஒரு படிச்சுட்டு நான் சொல்றேன். அந்த ஆங்கிலத்தில் நான் மேற்கொள்வதற்கு man's consciousness not only reflects the world but creates it. வெறுமனா மனிதனுடைய சிந்தனை அப்படிங்கிறது வந்து உலகத்தை வந்து பிரதிபலிப்பு மட்டும் இல்லை, அதுதான் உருவாக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்றாரு. The world does not satisfy man and man decides to change him by his activity. உலகம் மனிதனை திருப்திப்படுத்தவில்லை, அதனால் மனிதன் தன்னுடைய மனித நடவடிக்கை மூலமாக இந்த உலகத்தை மாற்ற நினைக்கிறான். அதுதான் சிந்தனையுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கிறது. அதையும் அடுத்ததுல வந்து குறிப்பிட்டு சொல்றாரு, it is precisely the operation of nature by man. இயற்கையை மாற்றியமைக்க மனித நடவடிக்கை தான்
மனிதனுடைய உடனடி சிந்தனைக்கு அடிப்படையான காரணம் அப்படிங்கிறது ரொம்ப அழுத்த திருத்தமா சொல்லிட்டு அவனுடைய இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சி அந்த நடவடிக்கைகள் தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நம்ம இதுவரைக்கும் பொருளாதார உற்பத்தி முறையினுடைய வளர்ச்சி, பொருளாதார அடிக்கட்டுமான வளர்ச்சி எப்படி வளருது இதெல்லாம் பேசலாம். ஆனா சிந்தனை எப்படி வளருது, ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை எப்படி வளருது, அது எப்படி டேக்டிக்கலா மூவ் ஆகுது, அது எந்த கட்டத்தில் இருக்கு, இதை பற்றியான ஆய்வுகளோ இதை பற்றியான பேச்சுகளோ வந்தா என்ன முதல் குற்றச்சாட்டு வைக்காம நீங்க கருத்து அப்ப சிந்தனை வளரலையா, சிந்தனை எப்படி வளருதுன்னு தெரியாமா? இப்ப நம்ம காலையில காசா பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த காசு பிரச்சனைக்கு உலகம் பூரா மக்கள் போராடுறாங்க, தன்னெழுச்சியா போராடுறாங்க. அவங்களுடைய சிந்தனை மட்டும் எங்க இருக்கு, அவங்களுடைய சிந்தனை மட்டும் எங்க இருக்கு, யாருக்கு வரலையே? ஏன் அந்த கூட்டம் அப்படி மாறி இருக்கு ஒரு தேக்க நிலையில இருக்கு. அப்ப இந்த சிந்தனையுடைய வளர்ச்சியில நம்ம சமூகம் எந்த கட்டத்துல இருக்கு, என்ன பண்ணா அந்த மக்களை அவங்க உயர்த்த முடியும் சிந்திக்கமா. ஆனா அப்படி சிந்திக்காம அதெல்லாம் முதலாளிக்கு ஒரு உற்பத்தி முறை வந்துருச்சுனாங்க, நாட்டு மொழிக்கு அவங்களும் அதே பண்ணுவாங்க. அப்ப அவங்க யாரும் மேற்கொள்வது பேசவே இல்லையா, எழுத்துக்கள் இல்லையா, அவங்க பிரச்சாரம் இல்லையா, கருத்து முக்கியத்துவம் இல்லையா, இல்ல எவ்வளவோ ஐடியாலஜிஸ் இருக்கு அது முன்னிறுத்தலையா? அப்போ மேற்கட்டுமானத்துடைய பங்கு அப்படிங்கிறது மிகவும் மிகவும் குறைத்தபடி மதிப்பிட்டதாக தான் இந்திய சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் நாம் வாழ்க்கை. அதே மாதிரி புகாரி போல அவர் இந்த இரண்டுக்குமான இந்த உற்பத்தி உறவுகளுக்கு உற்பத்தி சக்திகளுக்குமான அந்த மோதல் அதை பற்றி கொடுக்கும் பொழுது ஒருமுறை எந்திரங்கள் உற்பத்தி உறவு மேல தூக்கி மோதலா பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரெடிகுலஸா இருக்கு. அது ரெண்டுக்கும் உள்ள அந்த முரண்பாடு அப்படிங்கிறது இதுல வெளிப்படுது. ஒரு முரண்பாடு அங்கேயே வெளிப்படாது, வேற ஒரு இடத்துல வெளிப்படும். அது ஒரு வர்க்க போராட்டத்தை தான் வெளிப்படுது. அப்ப அந்த வர்க்க போராட்டத்தினுடைய தன்மை அது எந்த கட்டத்தில் இருக்கு, உற்பத்தி சக்தியோட வளர்ச்சி எந்த கட்டத்தில் இருக்கு, உற்பத்தி உறவுடைய வளர்ச்சி எந்த கட்டத்தில் இருக்கு, அது இடையிலுள்ள முரண்பாடு எந்த இடத்துல இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த நடவடிக்கைகளை சரியான எடுக்க முடியும். அடுத்ததாக நாம வாசிப்ப பேசும்போது குறிப்பாக எங்க பேசும்போது கனெக்டட்னஸ் பற்றி பேசணும். எல்லாத்தோடும் தொடர்புடன் இருக்குது. எங்கும் எதுவும் அறுந்து தனிப்பட்டதாக இல்லை, தொடர்புள்ளதாக இல்லை. ஒன்றுக்கு ஒன்று தொடர்ச்சி இருக்கிறது, ஒரு பொருளுக்கும் ஒரு பொருளுக்கும் தொடர்ச்சி இருக்கிறது, ஒரு ப்ராசஸும் தொடர்ச்சி இருக்கு, இயக்கம் இருந்து கொண்டே இருக்கு, ஒன்று இன்னொன்றாக மாறிக்கொண்டே இருக்கு, ஒன்று தான் இயற்கிற போக்கில் இருக்கிறது, புதிதாக மொழிபோக்கு நடக்கிறது, பழையது போகிறது, புதியது வருகிறது, புதியதும் தான் இயற்கை போக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற. அப்படி சொல்லும் பொழுது நம்ம லெனின் சொன்ன முதலாளித்துவம் அதனுடைய வளர்ச்சி எல்லா இடத்துலையும் சீரா இருக்காது, அது வெவ்வேறு கட்டத்தில் இருக்கும்னு சொல்லும்போது நம்முடைய இந்திய சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் நாம் பயணிக்க வேண்டிய தூரம் அப்படிங்கிறது ரொம்ப தூரமா இருக்கு. ஆனா அதே நேரத்தில் நம்ம தமிழ் சமூகத்துடைய பொருளாதாரம், அரசியல், இந்திய கட்டங்களுடைய அரசியல் இது எல்லாமே வெளியுறவுகளுக்கு தொடர்பு இருக்கு, தொடர்பு இருக்கு. அந்த அடிப்படையில் நாம எங்க நிற்கிறோம் அப்படின்னாக்க லெனின் கூறிய என்னுடைய அனுமானம் இம்பீரியலிஸ்ட் ரீடியூஷன் ஆஃப் த வேர்ல்ட் மார்க்கெட் அந்த இடத்துல தான் நிற்கதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இரண்டு போர்கள் நடந்து கொண்டிருக்கு. ஒன்று யுக்ரைனிய போர், இன்னொன்று காசாவில் பாலஸ்தீன விடுதலைக்கான போர். இந்த போர் நாளுக்கு நாள் விரிவடைந்துட்டே வந்து லேட்டஸ்டா ஈரானுக்கும்
பாகிஸ்தானுக்குமே பிரச்சனை ஆகி 2 பேரும் வந்து பேசிட்டு அப்புறம் வந்து ஏதோ சமாதானம் பேசி இது பண்ணிட்டாங்க. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க, நாம பயணிக்க வேண்டியதும் இருக்கு. ஆனா இந்த தொடர்ச்சி இந்த ஒரு இணைப்பு இருக்கிறதுனால அதனுடைய ஃபோர்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் நம்ம வந்து பார்க்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது நாம ஒரு முற்போக்கு சக்திகள் ப்ரொக்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து இணைந்து செயல்படக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். நமக்கு அவ்வளோ நீண்ட காலம் இல்லை, இன்னொரு 100 வருஷத்துக்கு வந்து சாராம்சமா பொறுமையா உட்கார்ந்து எல்லாரையும் திரட்டி எல்லாரும் மக்களுடைய மனசெல்லாம் மாற்றி ஒரு சிந்தனையை வளர்த்து ஒரு புரட்சி கொண்டு போகிறது அந்த மாதிரி இடத்துல நாம் இல்லைன்றது யதார்த்த நிலவரங்கள் இருந்து அப்படின்னா நான் பார்க்கிறேன். அப்படிங்கும்போது நாம் துரிதமாக செயல்பட வேண்டிய சிந்திக்க வேண்டிய ஒன்றுபட வேண்டிய அட்லீஸ்ட் குறைந்தபட்ச விஷயங்களையாவது ஒன்றுபட்டு ஒரு பெரிய பாசிசத்தை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதை நோக்கி தோழர்கள் வந்து சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி வந்து வர்க்க புரட்சி அதாவது வர்க்க போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது வர்க்கத்தோடைய கான்சியஸ் பேசும். ஒரு கிளாஸ் கான்சியஸ்னஸ், ஒரு வர்க்கத்தினுடைய சிந்தனையோட வளர்ச்சி நம்ம வந்து கிளாஸா அது நினைக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாங்க, அதுவும் அதோடைய வளர்ச்சி ஒரு கட்டத்தில் இருக்கு. இப்போ யாராவது ஒரு தொழிலாளர்கள் போயிட்டு சாதாரண தொழிலாளர்கள் போயிட்டு நம்ம வந்து ஒர்க்கிங் கிளாஸ், நம்ம வந்து ஒரு பாட்டாளி வரணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு வந்து அது தெரியுமா? அவங்க வந்து அது வந்து கிளாஸ் கான்சியஸ்லாம் உணர்றாங்க அப்படின்னாங்க பெருமாள் இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பிற்போக்கு சக்திகளுடைய அழுத்தம் இருக்கு. அவங்களோட ஐடியாலஜி ஆக்சுவலாக ஒரு முதலீட்டு வழிகள் மார்க்ஸ் முதலாளிகள் உலகம் தனக்கு பின்னால ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி என்ன மாதிரி வந்துடலாம், என்னைய மாதிரி ஒரு முதலாளியாக வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி தான் முன்னிருக்கும். அந்த ஐடியாலஜி தான் வந்து இன்றைக்கு பெருவாரியான ஒதுக்கப்பட்டிருக்கு இருக்கு. அப்போ இந்த வர்க்க உணர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜாக தான் வளரும். அந்த வளர்றதுக்கு நாம வந்து எஃபெக்டிவான ஸ்ட்ரகிள் போராட்டம் நடத்தினா மட்டும்தான் வந்து அந்த வர்க்க உணர்வு வந்து ஒரு உக்கிரமான கட்டத்தையோ அந்த கட்டத்தை ஏற்படுறதுக்கு வழிவகுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இறுதியா புரட்சி வந்து ஒரு கான்சியஸ் ஒரு வர்க்கம் ரொம்ப கான்சியஸா இதெல்லாம் செஞ்சு இவங்க அடிச்சு உடைச்சி நம்ம இதை அதிகாரத்தை வென்றெடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு கான்சியஸ் மூவ்மெண்ட் அப்படின்னாக்க இந்த கான்சியஸை வளர்த்தெடுக்கிறதுல நமக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதை விவசாய தோழர்களும் மற்ற இயக்க தோழர்களும் வளர்ச்சியை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இறுதியாக வந்து மாவோ வந்து சொன்ன வேறு விஷயம் மட்டும் சொல்றேன். அவர் நடைமுறை பற்றி அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் வந்து இந்த சொல்ற அந்த ஆசிரியர்கள் பொதுவாக சொல்லக்கூடிய அடிக்கட்டுமானம் தான் தீர்மானம் வந்து மேற்கட்டுமானம் வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் முன்பட்டது ஒரு தீர்மானம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மாவோடைய சொந்த நடவடிக்கையிலிருந்து நடைமுறையிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க அது இந்த மருத்துவம் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் இல்லைங்கிற மார்க்சியம் சொல்ற மருத்துவம் மெட்டீரியல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு வழக்கமும் கொடுத்தாரு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மேற்கட்டுமானம் தீர்மானங்கள் அங்கே வைக்கிறது. அந்த கட்டத்தில் மேற்கட்டுமானத்தை மாற்ற வேண்டிய தேவை முதன்மையாக இருக்கிறது. அதை நம்ம கலைக்கும் போதுதான் வந்து கீழே ஒரு பேஸ் வந்து இட் வில் பிகம் இன்டர்நெட். அது வந்து ஒரு தீர்மான சக்தியாக வந்து வரும் அப்படிங்கிறது வந்து மாவோ சொல்றாரு. இது வந்து நம்ம நேரடியாக பொருந்தும் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்க இந்த நிலவுடைய உற்பத்தி முறைக்குரிய சாத்திய சக்திகள் அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த அரசியல் அதிகாரத்தில் இருக்கும் இந்த சாத்திய சக்திகள் உற்பத்தி சக்தியின் வளர்ச்சியை தடுக்கிறது.
இதை நாம் சரி செய்யாம உற்பத்தி சக்தியுடைய வளர்ச்சியை பெருமளவு வளர்த்து முடியாது அப்படின்னு பொழுது இந்த சாதியத்துக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான போராட்டமாக இடதுசாரிகள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்துக்கொள்ளல அப்படின்னாக்க அது இன்னும் எத்தனை வருடம் ஆனாலும் நாம் இந்த பிரச்சனைக்குள்ளேயே திரும்ப சுற்றிக்கிட்டே தான் இருக்கோம் அப்படிங்கிறதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறுதியாக நாம எதை முன்னிறுக்கிறது அப்படின்னாக்க அவன் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்துத்துவா இந்து ராமர் கோயில் ஐடியாலஜி முன்னிறுக்கிறான். அப்போ இதுக்கு ஒரு மாற்று ஐடியாலஜியில ஒரு கருத்து போராட்டம்னா சும்மா பேசிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு திட்டத்தை அந்த ஐடியாலஜிக்கு ஸ்ட்ரகிளுக்கு இப்படிதான் ஐடியாலஜிக்கு ஸ்ட்ரகிள் பண்ண போகணும், அதுக்கான ஒரு தியரிட்டிக்கல் டாக்குமெண்டேஷன் அதை பொறுத்தளவு விவாதித்து இப்படியான ஒரு போராட்டங்களை நாம் முன்னெடுத்தால், இந்த கட்டத்தில் இப்படியான போராட்டங்களை முன்னெடுத்தால் இந்த அளவுக்காவது பாசிசத்திலே ஒடுக்க முடியும் அப்படிங்கிறது வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு கருத்து போராட்டம் மார்க்சியம் சொல்லக்கூடிய அந்த வர்க்க போராட்டத்தின் மும்முனைகள்ல பொருளாதார போராட்டம், அரசியல் போராட்டம், தத்துவார்த்த போராட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது மார்க்சியம் பொதுவாக மார்க்ஸ் பொருளாதாரத்தை முதன்மைப்படுத்தி பேசுறாரு. அதனால நம்ம பொருளாதார போராட்டம் பண்ணி தொழிலாளர்கள் ஒன்று செய்யறது தான் பிரதானமான பணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான புரிதல் இருக்கு. இன்னைக்கு செய்யக்கூடியது அந்த மூன்றுல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுமானத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க தத்துவார்த்த போராட்டம், கருத்து போராட்டம் தான் நம்ம பண்ணணும். அதை காத்திரமாக செய்ய வேண்டும், அனைத்தோருக்கும் அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எனக்கு கருத்து. அது செய்ய நன்றி.